friends, welcome to Achuma'S kitchen. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினா மின்ட் சிக்கன் கறி. அதாவது நம்ம புதினா வச்சு சிக்கன் கறி பண்ண போறோம். இது வந்துட்டு ஒரு ஹைதராபாதி ஸ்பெஷல். ரொம்பவே அருமையா இருக்கும், டிஃபரண்டா இருக்கும். நம்ம புதினா சேர்த்து பண்றனால ரொம்ப சத்தும் கூட அது. இப்போ வந்து நம்ம அதை எப்படி பண்றதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம். மின்ட் சிக்கன் கிரேவிக்கு வந்துட்டு நான் வந்து இங்க 1/4 கிலோ சிக்கன் எடுத்துர்க்கேன். அதில் வந்து நம்ம இப்போ ஃபஸ்ட்டு மேரினேட் பண்ணி வைக்க போகிறோம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடலாம். அடுத்து ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக போட்டுக்கோங்க. அடுத்து நம்ம 2 ஸ்பூன் தயிர் ஊற்ற போகிறோம். இப்போ நம்ம இதைய மேரினேட் பண்ணி 1/2 அன் ஹவர் வந்துட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். அடுத்து வந்துட்டு நம்ம ஜாரில் ஒரு கைப்பிடி தேங்காய், 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுக்கலாம். அடுத்து ஒரு கட்டு புதினா. முதல்ல நான் ஒரு கடாய் வச்சு அதில் எண்ணெய் காய வச்சுக்கோங்க. அதில் நம்ம கொஞ்சமாக பட்டர் போட்டுடலாம். இப்போ இதில் ரொம்ப பொடி பொடியாக வெட்டி வச்ச வெங்காயம் போட்டுக்கலாம். நல்லா ஃபைனாக சாப் பண்ணிடுங்க. இப்போ இதில் நம்ம 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடலாம். இதில் கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ இதில் நம்ம 1/2 அன் ஹவர் வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம் பாருங்கள், மேரினேட் பண்ணி வச்சுருந்தோம். அந்த சிக்கன் வந்துட்டு நம்ம இதில் போட்டுடலாம். இப்போ இதில் நம்ம வந்து புதினா தேங்காய்லாம் போட்டு அரைச்சோம் இல்லையா, பச்சை மிளகாய் எல்லாம் பாருங்கள். இதில் நான் வந்துட்டு வெறும் ஒரு 2 ஸ்பூன் வந்துட்டு தண்ணி ஊற்றி தான் அரைச்சிருக்கேன். ரொம்ப தண்ணி ஊற்றி அரைச்சிடக்கூடாது, அப்புறம் அது வந்துட்டு ஃப்ரை மாதிரி இருக்காது, உங்களுக்கு குழம்பு மாதிரி ரொம்ப வாட்டரி ஆகிடும். சிம்லேயே வச்சு இதெல்லாமே பண்ணலாம். நம்ம இப்போவே ஹையில் வச்சிங்கன்னா ஃபுல்லாக வந்துட்டு உங்களுக்கு அடி பிடிச்ச மாதிரி ஆகிடும், சிக்கனும் வேகாது. இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடலாம்.
மஞ்சள்தூள், அது மாதிரி 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், அப்புறம் கரம் மசால் தூள் வந்துட்டு நம்ம ஒரு 2 ஸ்பூன் போட போகிறோம். இதெல்லாம் நம்ம பரட்டிடலாம். இதில் வந்துட்டு நம்ம ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி மட்டும் ஊற்றி சிம்மில் வச்சு அடைச்சி வச்சிடலாம். இதில் நம்ம 1/2 கிளாஸ் தண்ணி மட்டும் ஊற்றிடலாம். சிம்மில் வச்சு இப்போ நம்ம அடைச்சி வேக வச்சிடலாம். நம்ம வந்து இடையில திறந்து பரட்டி விட்டுறலாம். இந்த தண்ணி ஃபுல்லாக வத்திடணும். கிரேவி மாதிரி அப்படி வரணும், குழம்பு மாதிரி இருக்கக்கூடாது. இடையில பரட்டி விட்டு அடைச்சி வச்சுருங்க வேகிற வரைக்கும். பாருங்க, நல்லா நம்ம தண்ணியில் வத்திச்சு. இப்போ நம்ம கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். இப்போ நம்ம மின்ட் சிக்கன் கறி சுட சுட தயாராகிடுச்சு. ரச சாதத்து கூட வச்சு சாப்பிட்லாம். நீங்கள் எந்த குழம்பு இல்லைனாலும் இந்த கிரேவி பண்ணிவிட்டு நீங்கள் ரச சாதத்து கூட வச்சு சாப்பிட்டா கூட ரொம்ப அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எப்பவும் பண்ணுறதை விட நம்ம வந்து இந்த தடவை மின்ட் வந்து அரைச்சி சேர்த்துருக்கனால அது ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி உங்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.